நம்மளது பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஃபுல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. ஆனால் அதுக்கெலாம் நம்ம ஃபீல் பண்ணாமல் திருப்பி ஷேடோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி 4 பேர் அண்டத்தால் வந்திருந்தாங்க. அவங்க கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம்னு நம்மளை வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரைகோலிட்ட உடனே ஷேடோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா 2 சால் ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். நெல் எடுத்துன்னு வந்து 2 நாள் தண்ணியில் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு நம்ம விதைக்க ஆரம்பிச்சிட்டோங்க. நம்ம விதை விட்ட உடனே பார்த்தீங்கன்னா காலையில் தண்ணி கட்டணும், சாயந்தரம் தண்ணி வெட்டி தந்துடணுங்க. நல்லா காயணும், அப்போ தான் நெல் நல்லா முளைக்கும். நாற்று நடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அண்டை தள்ளிக்கணும். ஓரம் பாரெல்லாம் இது எதனால் தள்ளுறேன்னு பார்த்தீங்கன்னா வெறுப்பு அப்போ தான் க்ளீனாக இருக்கும். மோயெல்லாம் பிடிங்கின்னு எலி வலையில் போகாமல் இருக்குங்க. அண்டை தள்ளுறதுக்கு பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்திருந்தாங்க. அவங்க கூட நம்மளும் வெறுப்பு தள்ள ஆரம்பிச்சிட்டோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெறுப்பு நல்லா செதுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சாத்து வெறுப்பு வைக்கணும். இது எதனால் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளது மணல் கேணி ஃபுல்லாக எலி அடிச்சிடும், தண்ணி ஈத்துன்னு போயிடும். அதனால தாங்க நம்ம போட்ட வெறுப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருந்தது. இன்னும் 10 நாள் நாற்று பிடிங்கி நட ஆரம்பிச்சிருவோம். இதோட வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்டினியூஷனில் பார்க்கலாங்க. நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாற்று தாங்க பிடிங்கிறாங்க. 5 ஆள் வந்துக்கிறாங்க நாற்று பிடுங்கிறதுக்கு. ஒருத்தர் ஒரு சைட்லேருந்து பிடிங்கிறாங்க பாருங்கள். காலையில் 5 மணிக்கே வந்துட்டாங்க பிடுங்கிறதுக்கு. கால்வாசிக்கு பிடிங்க ஆயிடுச்சு, மிச்சம் பிடிங்கிறாங்க. இதில் பிடிங்க ஆயிடுச்சுங்க ஃபுல்லாக. இது கட்டுறது பார்த்தீங்கன்னா முச்சி ஒரு முச்சியும் இப்படி பிடிச்சி இப்படி தான் கட்டணும். இது நம்மளது தாள் கட்டை இல்லை, அதெல்லாம் நம்ம வாழைக்கட்டை கீச்சி அதுலேருந்து எடுத்து கட்டின்னு இருக்கிறேங்க. இது பிடிங்க உடனே மேலே வைக்கக்கூடாது. நாற்று பிடிங்கி தண்ணியிலே தான் இருக்கணும், இல்லைன்னா நாற்று பச்சை கட்டாது வந்துடுங்க. இப்போ பிடுங்குறாரு பார் தாத்தா, எவ்வளோ வேகமாக பிடிங்கிறாரு. இந்த பிடிங்கிட்டார் எப்படி கட்டுறாரு பாருங்க. இவர் ஃபுல்லாக பிடுங்கி இவர் தான் பிடுங்க. இவர் மெரிங்க இது பிடுங்குறாரு பாருங்க. பக்கத்துலேயே தாள் கற்றுக்குது, அதான் வாழைக்கட்டு. அது வச்சு தான் பிடுங்கிட்டு ஒரு முச்சி அப்படியே எடுத்து கட்டுருவாங்க. அவள் தான் கட்டுறாரு. எவ்வளோ ஸ்பீடாக கட்டுறாரு பாருங்க. தாத்தா எவ்வளோ நாளாக நீங்கள் நாற்று பிடுங்க வரீங்க? நான் 10 வயசுலேருந்தே நாற்று பிடுங்குறேன். 10 வயசுலேருந்தேவா? இப்போ உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 65 70 நடக்கும். இவ்வளோ நாளாக நாற்று எதாவது பிடிங்கிறீங்களா? எந்த வேலை வேணாலும் செய்வேன். மம்தி வேலை, கரும்பு கட்டுற வேலை, கரும்பு வெட்டுற வேலை, நாற்று பிடுங்குற வேலை, விவசாயத்தை பற்றி எல்லாமே செய்வீங்க அப்போ? ஆமாம். இப்போ இது உங்களுக்கு ஒரு முச்சிக்கு எவ்வளோ தருவாங்க இது பிடுங்கண்ணா? ₹1. ஒரு முச்சிக்கு ₹1? ஆமாம். நீங்கள் ஃபுல்லாக ஒரு நாளைக்கு எவ்வளோ பிடுங்குங்க? அது சாமாத்தி ஒட்டி ஒரு நாளைக்கு ஒரு மாரி. ஆமாம். எவ்வளோ உங்களுக்கு வர மாதிரி? நாற்று இப்போ இது நல்லா வருது. அதனால 20 குந்தம் பிடுங்குவோம். 20 குந்தம் பிடுவீங்களா? 20 குந்தம்னா 20 முச்சி ஒரு குந்தம்னு சொல்லு. 400 முச்சி ₹400. எவ்வளோ ஸ்பீடாக பிறங்குறாரு பாருங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இவருது. அந்த சைடு வேறு ஒருத்தர் பிடிங்கிறாரு. இவர் இந்தமாரி இதுலேருந்து ஃபுல்லாக இவ்வளோ பிடிங்கிறாரு. இவர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளது 6 ஆள் பிடுங்குறாங்க பாருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியிலே உக்காந்து இருப்பாங்க. இவங்களுக்கு குளிர்தா இல்லையான்னு தெரில. காலையில் 5 மணிக்கு வந்தாங்க, மதிய வரலும் பிடிங்கினே இருப்பாங்க. இது காலி ஆகிற வரலும் காய பாருங்கள். அப்படியே தண்ணியிலே உக்காந்துக்கிறாங்க. பனி வேறு பெய்யுது, ஆனால் போட்டு தண்ணியிலே உக்காந்துச்சு பிடுங்குறாங்க. கார் ஓட்டி ஏறு ஓட்டாடு சோது வந்துருமா? கார் ஓட்டி நெகில் உக்காந்துக்கிட்டா எத்த துண்ணுவா போதாங்க. பெரியப்பா இது அவள் தான். நான் சாத்து வரப்பு முடிஞ்சிச்சா? சாத்து வரப்பு எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வரப்பு. இங்கே மேலே இருக்கிற சேத்தை மட்டும் இப்படி தள்ளிக்கணும். தள்ளிட்டு அடியில் இருக்கிற கட்டியான மண் எடுத்து இந்த வாரத்தில் இப்படி வச்சுட்டு இப்படி பூசி விடணும். நல்லா வீட்டுக்கு எப்படி பூசி விட்றோமோ அந்த மாதிரி பூசி விடணும். அப்போதான் ட்ரிப்பாக நிற்கும். தண்ணி இருக்கக்கூடாது, ஆனால் சுத்தமாக தண்ணி இல்லாமல் அடியில் இருக்கிற கட்டியான மண் எடுக்கணும். இப்படி எடுத்து இப்படி வைக்கணும். இப்படி வச்சு நல்லா பூசி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு எலி வெட்டினா கூட மோய் எதுவும் போகாது. மக்களே ஷேடை ஓட்டிட்டு ட்ரக்கில் அப்படியே பெரம்பு பின்னாடியே ஓட்டுவாங்க. அது ஓட்டினா தான் மண் ஃபுல்லாக அளவாக வரும். அப்படியே நாற்று நட ஆரம்பிப்பாங்க. ஆளுங்க ஒரு 30 ஆள் கிட்ட வந்துக்கிறாங்க.
தோட்டத்துலேருந்து ஃபுல்லாக நெல்லும் நாற்று எடுத்து வெளியே வச்சிட்டோம். மொத்தம் ஒரு 3000 முச்சு இருக்கும். அந்த பக்கம் கொஞ்சம், இந்த பக்கம் கொஞ்சம், இந்த பக்கம் கொஞ்சம் ஃபுல்லாக அடக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எதுவுமே வாழ வேண்டியதுதான் நாற்று. எத்துமே கரமையிலே கொட்டு பெரியப்பா. அண்ணா மாடு வச்சு பெரம் போட்டலையா பெரியப்பா? பெரியப்பா மாடு வச்சு பெரம் போட்டலையா? இதோ இங்க மண்ணா தெரியுது, அதான் மோடா. ஃபுல்லாக வளாவி முடிச்சாச்சு. இங்கே போடணும். டேய் பேக்கே இன்னொன்று டேய் சன் டிவிலே வரப்போகிறேன். நான் பெரியப்பா பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்குள்ள 50 முச்சு இருக்கும். சும்மா பலவீனமாக எடுத்துன்னு போகிறாரு. பலவீனமாக இது எங்கே கொட்ட போகிறாருன்னு தெரில. வாங்க பார்க்கலாம். எடுக்கிறேன். நாத்துக்கு அது போட்டா ஒருத்தர் லைன்ல நட்டுன்னு வரணும். சரி சரி. இப்பெல்லாம் பேச முடியாது. டே எப்பறம் பேச முடியும்? நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா